இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நள்ளிரவுடன் நிறைவடைந்த நிலையில் வருகிற 17ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்குப்பதிவிற்கான பணிகள் தொடங்கியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்குள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த பிரச்சாரத்தின் போது என்னென்ன வாக்குறுதிகளை முன்வச்சு முன்னாள் அதிபர் ராஜபக்சேவும் ரணில் விக்ரமசிங்கேவும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிச்சாங்க? இங்கே தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரை அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரமாக இருந்தது. தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரை நேற்று இரவு 12 மணிக்கே முடிவுக்கு வந்தது. மெயினாக என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ இப்பொழுது களத்தில் இருக்கிறார். பிரதமர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதுக்கு முதல்ல எம்பியாக ஆக வேண்டும். அவர் தேர்ந்தெடுத்த தொகுதியை பார்க்க வேண்டும். அது அவருடைய தொகுதி அல்ல. அதாவது குறுநெகலா அப்படிங்கிற ஒரு பதவி. அந்த பதவியில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் வசிக்கிறார்கள். நிறைய பேர் இராணுவத்தில் போய் சேர்ந்திருக்காங்க. மெயினாக ராஜபக்ச என்ன சொல்லி பிரச்சாரம் பண்றார் அப்படின்னா, எல்டிடியுடனான போரில் இலங்கை அரசு வெற்றி பெற்றதற்கு என் தலைமையிலான அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்டிடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டார். அதில் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, 10 வயசு பையனை பிடிச்சி எல்டிடியில் சேர சொல்கிறாங்க, சைனைடு குப்பியை அந்த பையனோட கழுத்தில் கட்டுறாங்க, துப்பாக்கியை கையில் கொடுக்குறாங்க. இது நியாயமா? இது மட்டும் இல்லாமல் சிறுபான்மை மக்களை ஜாஃப்னாலிருந்து வெளியேற்றியதும் கொலை செய்ததும் எல்டிடி. இப்படியெல்லாம் புகார்களை ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறாரு. எல்டிடிக்கு எதிராக போரில் வெற்றி பெற்றதுக்கு அவர் தலைமையிலான அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சேகரிக்கிறார். மீண்டும் இலங்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இலங்கைக்கு வளர்ச்சி வேணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இந்தியாவை சம்பந்தப்படுத்தி என்ன பேசுறாரு அப்படின்னா, நான் இந்தியாவுக்கு எதிரானவன் கிடையாது, இலங்கைக்கு ஸ்ரீலங்காவில் நிறைய வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள வாய்ப்பு கொடுத்திருக்கேன், நான் ஜெயிச்ச பிறகு இந்தியாவும் இலங்கையுடன் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜபக்சா சொல்லி வாக்கு சேகரிக்கிறார். இன்னொரு பக்கம் ரணில் விக்ரமசிங்கே என்ன சொல்றார் அப்படின்னா, ராஜபக்சே அவர் மட்டும் வளர அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து தான் இலங்கையை ஆட்சி செய்திருக்கிறாங்க. அவருடைய குடும்பத்தாருக்கு அதிகாரத்தை பகிர்ந்து அளித்திருக்கிறார். அது மட்டுமில்ல, ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு, லேட்டஸ்டா ஒரு கொலை குற்றச்சாட்டு வேற. இந்த மாதிரி ஒரு குடும்பம் தான் இலங்கையை ஆட்சி செய்கிறது. இது ஒரு குடும்ப ஆட்சி. அது மட்டும் இல்லாமல் இனக்கலவரங்கள் இலங்கையில் இன வெறியை தூண்டுற வகையில் ராஜபக்சவும் நடந்து வருகிறார். அது வன்முறையை அவர் கண்டிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பலதரப்பட்ட குற்றச்சாட்டை முன்வைத்து ரணில் விக்ரமசிங்கே தரப்பினர் வாக்கு சேகரித்து வந்தார்கள். பிரச்சாரம் முடிவடைந்தது. இலங்கையே ரொம்ப அமைதியாக காணப்படுகிறது.